மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே மன்றாட ஜெபத்திற்காக இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் நன்றி வார்த்தை நான் தெரிவித்துள்ளேன். இந்த காலையில் கூட ரோமர் 12:12 நாம் வாசித்து 10 நிமிஷத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த காலை வேளையில அவர் 3 காரியங்களோடு விடை பேசுகிறார். நாம் நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, 2வது உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இது முக்கியமாக தேவனுடைய ஊழியர்களை செய்கிறதான தேவனுடைய ஊழியர்களுக்கு நாம் சொல்கிறதான ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை. ஊழியம் என்று சொன்னாலே அநேக உபத்திரவை நாம் கடந்து வந்தாக வேண்டும். அதனால பொறுமை என்பது மிக மிக ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நாம் பொறுமை இழந்து விட்டால் தேவனுடைய அபிஷேகத்தை நாம் இழந்து விடுவோம், தேவனுடைய வல்லமையை நாம் இழந்து விடுவோம், விசுவாச மக்களை நாம் இழந்து விடுவோம். பொறுமை இழந்த ஒரு தேவனுடைய ஊழியர்களுக்கு பல நஷ்டங்கள் ஏற்பட்டு விடும். அதனால்தான் பவுல் சொல்லும்போது அந்த ஆவிக்குரிய கனிகளில் கூட நீடிய பொறுமை என்று சொல்லி சொல்லப்படுகிறது காலத்தின் நிறுவனத்தில். அதனால ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு பொறுமையை விட நீடிய பொறுமை மிக மிக அவசியம். குடும்ப காரியங்களில, ஊழிய காரியங்களில, சமுதாய காரியங்களில நாம் அவசரப்பட்டு நம் வார்த்தையை விட்டுவிடாதபடிக்கு நம்ம எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் சமுதாய காரியங்களில் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த நீடிய சாந்தம் பொறுமை என்பது ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு மிக 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 மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால மோசே சாந்த குணங்களாக வேதத்தில் வாசிக்கிறது போல நம்ம அந்த நீடிய பொறுமை சாந்தம் இருக்கும்போது நாம் கர்த்தருக்காய் பெரிய காரியம் நாம் சாதிப்போம். 3வது காரியம், ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு சில நாட்களுக்காக நாம் ஜெபித்தோம், ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம் என்று இல்லாதபடிக்கு ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்கும் போது, ஜெபத்தை நாம் முக்கியப்படுத்தும் போது, ஜெபத்தை நாம் முதன்மைப்படுத்தும் போது ஒரு ஊழியத்தின் முதலாவது காரணம் வெற்றி. ஒரு ஊழியத்தின் வெற்றிக்கு முதல் காரணம் ஜெபம், 2வது காரணம் ஜெபம், 3வது காரணம் ஜெபம் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் சொல்லிவிட்டு, அதனால நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற நமக்கு முன்மாதிரி இயேசுப்பா இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறார், பகலெல்லாம் நடந்து ஊழியம் செய்திருக்கிறார். ஆனால் நாமும் நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நம்முடைய சிந்தை எப்பொழுது ஜெப சிந்தையாக இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய ஊழியருடைய சிந்தை எப்பொழுது ஜெபிக்கிற ஒரு சிந்தையாக இருக்க வேண்டும், ஜெப சிந்தையாக இருக்க வேண்டும், ஜெபத்திலே பழக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், ஜெபத்திலே வெற்றி கண்டவனாக இருக்க வேண்டும். ஜெபத்திலே நாம் வெற்றி காணும் போதுதான் நாம் ஜெபிக்க 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 ஜெபிக்கதான் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஊழியங்களிலும் குடும்பங்களிலும் பெரிய வெற்றிகளை கொடுக்கவர் வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபிக்கும் போது, இடைவிடாமல் எப்படி நாம் உண்ணுகிறோமோ 3 வேளையும், இடைவிடாமல் எப்படி நாம் உறங்குகிறோமோ அதே போல இடைவிடாதபடிக்கு, கேப் விடாதபடிக்கு நாம் ஜெபிக்கொலை நிறுவத்துல அவர் எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம், நோ கேப். அதனால் நாம் கேப் விடாதபடிக்கு இடைவிடாத நாம் ஜெபிக்கும் போது
ஜெபத்தை நாம் முதன்மைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஊழியத்தில் முதன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் தரும்போது கர்த்தர் நம்மை முக்கியப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபத்தை விட்டுவிட்டு வேற எதை செய்தாலும் நாம் ஊழியத்தில் வளர்ந்து விட முடியாது. நாம் ஜெபத்தை விட்டுவிட்டு நாம் என்ன யோசித்தாலும் ஊழியத்தில் பெரிய காரியத்தை தேவனுக்காக சாதித்து வர முடியாது. இன்னைக்கு ஜெபத்தில் நின்றதான தேவ ஊழியர்கள் தான் தேசத்துல பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சாதிக்கிறார்கள். நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த மன்றாட்டு ஜெபத்தை நாம் உறுதியாய் செய்வோம் என்று சொன்னார், ஜெபத்தில் நாம் உறுதியாய் இருப்போம் என்று சொன்னார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த சிந்தையோடு நாளை நாம் தொடங்குவோம். நாளும் ஜெப சிந்தையோடு இருப்போம். கர்த்தர் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்களை நாம் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த மன்றாட்டு ஜெபத்திலே அருமையான ஒரு நல்ல ஒரு தேவ வார்த்தையை நாம் கேட்டோம். நாம் ஜெபிப்பதிலே ஆண்டவரை முக்கியப்படுத்துவதிலே நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவிலே மன்றாட்டு ஜெபம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். எங்களுடைய கிருபை மினிஸ்ட்ரிஸ் செய்யார் என்று சொல்லி யூடியூப் சேனலிலே நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் லைவாக இதை நாங்கள் ஒளிபரப்பு கொண்டு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக பாஸ்டர் ஜெரேமியா சுரேஷ் அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான காலை வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி உடைய சமூகத்தில் ஊழியர்களாய் அன்றைய தேசத்திற்காய் அன்றைய பாரத்தோடு செபிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்காய். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் செபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அன்றைய உமக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் அப்பா. என் தேவனாகி கர்த்தர் எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் தூபமாய் நறுமணமாய் சுகந்த வாசனையாய் நுகரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் உடைய சந்நிதியில எட்டப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என் தேவனாகி கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படி, ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படி ஆண்டவரே நாங்கள் இடைவிடாமல் செபித்துக் கொண்டு வருகிறோம் அப்பா. என் தேவனாகி கர்த்தர் இந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவரை பதில் கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த கிருபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மன்றாட்டு ஜெபத்தையும் உடைய கருத்தில் ஒப்புடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அநேகமாய் செபிக்கும்படி அந்த கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை பிரதிநிதித்திருப்பதாக. ஆமென்.